Morning students. Today we have learned about measurements. What is measurements? The measurements is day-to-day life of any important things. For example, length of the rope. So given the measurements. That measurement la குறிப்போமா? For example, one water bottle measurement. ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அளவுகளை குறிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் மோர் தென் திங்ஸோட அளவுகளை குறிக்கிறது தான் மெஷர்மெண்ட்ஸ். யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் த லாஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், triangle. So today we measure the circle oriented of the all shapes. Basic example of circle, bangles, moon, வாட்டர் பாட்டில் கேப்பு, இதெல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதா? ஸோ அந்த சர்க்கிளில் என்னென்ன மெத்தட் இருக்குது? இப்போ சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிள்ங்கிறது ஃபுல்லாக ஹோலாக குறிக்கிறது, ஹோலாக ரவுண்டாக உள்ள வட்டம். ஓகேவா? அதே இது செமி சர்க்கிள்னால் அதில் ஹாஃப். குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா அந்த ஹாஃபில் ஹாஃப். ஓகேவா? அப்போ 3/4. 1/4 மீன்ஸ் குவாட்ரண்ட்டு, 1/2 half, 3/4 3 குவாட்ரண்ட்டுன்றா. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பிக்கஸ்டாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீல் இருக்குது. இந்த வீல் வந்து பிக்கஸ்டாக இருக்குதா? ஸோ இந்த வீலில் வந்து மேக்ஸிமம் எத்தனை பார்ட்ஸாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ இந்த ஒன் வீலு டிவைடட் இன்ட்டு 8 பார்ட்ஸு, 8 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 பார்ட்ஸ் வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட், ஒரே ஒரு பார்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளவு? ஸோ நெக்ஸ்ட்டு 8 பார்ட்ஸோட மெஷர்மெண்ட்டு, ஹோல் சர்க்கிளோடைய மெஷர்மெண்ட்ஸ், இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வீலில் இருக்குது அப்படின்னா அந்த வீலை வந்து தனித்தனி குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரெடில் ஆஃப் இன்வென்ஷன். கிரெடில் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னா கண்டுபிடிப்பின் தொட்டில். ஓகேவா? கண்டுபிடிப்பின் தொட்டில்னா இப்போ ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிக்கும், ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸும் நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் we have already learned how to find the perimeter and area of the shapes like circles, triangles, squares, rectangle, trapezium, parallelograms. இது எல்லாத்தோடைய perimeter and area நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா? In this chapter we shall see the parts of a circle and how to find the perimeter and area of sector and some combined shapes. ஆல்ரெடி படித்ததில் என்னென்ன? சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரெபீசியம், பேரலோகிராம், இதனுடைய பெரிமீட்டர் அண்டு ஏரியா. இந்த கிளாஸ் என்னது அப்படின்னா சர்க்கிள், அந்த சர்க்கிளோடைய பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு செக்டர் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? கம்பைன்டு ஷேப்ஸ், இதனுடையதை தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ area of circle, already you have learned the formula. Area of circle A is equal to pi r squared. Area of circle A denote பண்ணுறோம். So area of circle formula என்னது? pi r squared square units. Pi r squared square units. Pi value is 22 divided by 7 and another one is 3.14. So pi value is 22 divided by 7. Given our radius or the value is radius equal to 7 centimeter. So 7 into 7. 7 is cancelled. So next multiple of 22 into 7. 2 7s are 14, balance 1. 2 7s are 14. 14 plus 1 is 15. So 154 square centimeter. Area circle formula by r squared square units. Units means given the measurement of meter means meter, centimeter, millimeter, decimeter, decameter. ஸோ இங்கே என்ன மீட்டர்னு கொடுத்துருந்தா ஸ்கொயர் மீட்டர், சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட்ஸில் ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு அண்ட் அனதர் ஒன் மெத்தடு. இப்போ ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 மெத்தட்ஸ். ஏரியா ஆஃப் சர்க்கிள் A is equal to pi r squared. சேம் ஃபார்முலா. given the first pi value, substitute the value is 22 divided by 7. Second one, the pi value in another one formula is 3.14. 3.14 into 7 into 7. So next 3.14 into 7 7s are 49. 3.14 into 49 multiple பண்ணா 153.86. After the point
the number is above 5 means added previous number. So 153 plus 1 above 5, 8 is above 5. So added 153 plus 1, 154 square centimeter. Both answer is correct. So you choose the 22 divided by 7 and another one 3.14. எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். ஒரு சில சம்மில் தான் அந்த டெசிமல் பாயிண்ட்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ சர்க்கிள் என்ன சேஃபில் இருக்குன்னா இதுதான் சர்க்கிள். ஓகேவா? இதில் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளை ஹாஃபாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அது என்னது? செமி சர்க்கிளாக. இந்த சர்க்கிளை நம்ம ஹாஃபாக பிரிக்கிறோம் அப்படின்னா அது செமி சர்க்கிள். அந்த செமி சர்க்கிளை ஹாஃபாக பிரித்தோன்னா இதுக்கு பேர் என்னது? குவாட்ரண்ட். திஸ் ஒன் இஸ் செமி சர்க்கிள், குவாட்ரண்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் செமி சர்க்கிள் இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட், சர்க்கிளுடைய இந்த பாயிண்ட் என்னது? சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் சென்டர் பாயிண்ட் என்னது? ஒரு சர்க்கிளில் சென்டராக உள்ள பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். ரேடியஸ் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் டு அனதர் ஒன் சர்க்கிள் எனி ஒன் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி பாயிண்ட். இது இந்த சர்க்கிளில் எந்த எண்ட் பாயிண்டில் நம்ம டச் பண்ணோம், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சர்க்கிளுடைய ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுதா, அதுதான் என்னது? ரேடியஸ். இப்போ எக்ஸாம்பிள் 2 ஆர்க்ஸ், ஒன் ஆஃப் ஆர்க் அண்ட் அனதர் ஒன், 2 லைன்ஸ் வந்து இந்த சர்க்கிளில் ஜாயின் ஆகுதா, இதுதான் அதனுடைய ரேடியஸ். ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிளை ஹாஃபாக பிரிக்கிறோமா, ஹாஃப் ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ இதுதான் என்ன? அதனுடைய டயாமீட்டர். த ஹையஸ்ட் சார்ட் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளுடைய 2 எண்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே என்னது? சார்டு. அதில் ஹையஸ்ட் சார்டுன்னு எதை சொல்லுவோம்? டயாமீட்டர். ஹையஸ்ட் சார்ட் என்னது? டயாமீட்டர். ஸோ அப்போ ஒன் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை ரீச் ஆகுற மாதிரி டச் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட்ஸ் நம்ம வரைகிறோம்ல, ட்ரா த 2 பாயிண்ட்ஸ் 2 லைன்ஸ், அதுதான் என்னது? ரேடியஸ். இந்த பாயிண்ட்லாம் என்னது? ரேடியஸ். ஒன் ஆஃப் ரேடியஸ் அனதர் ஒன் ஆஃப் ரேடியஸ். ஸோ இதில் மோர் தென் இந்த 2 சர்க்கிளோடைய அந்த லைன்ஸ் 2 எட்ஜஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் என்னது? சார்ட். அதில் ஹையஸ்ட் சார்ட் என்னது? டயாமீட்டர். இப்போ பாருங்க, the circle is the path traced by the moving point, so that is distance from the fixed point is always constant. இப்போ மூவ் ஆகுதா, சென்டர் பாயிண்ட்டுங்க இருக்குது, அதுலேருந்து ஒவ்வொருதும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டர் பிளேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்ஸ் ட்ரா பண்ணுறோம், மெஷர் பண்ணிவிட்டு அதை வச்சு ட்ரா பண்ணுறோமா, அது த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் கால்டு இட்ஸ் சென்டர். ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமா, ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுதான் என்ன? சென்டர். அண்ட் த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு இட்ஸ் ரேடியஸ். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கான்ஸ்டன்டாக என்னது? கரெக்ட், ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு லைன் ட்ரா பண்ணுறது என்னது? ரேடியஸ். ஓகேவா? அண்ட் அனதர் ஒன், எனி 2 points on a circular are joined by the line segment, then the line segment is called a chord. Next, a chord, ஒரு 2 ஆர்க்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, அதுதான் என்னது? சார்டு. a chord divides a circle into 2 parts. ஓகேவா? சார்ட்னா என்னது? அதை டிவைட் பண்ணுறோம், ஒரு இதை டிவைட் பண்ணுறோன்னா அது 2 பார்ட்ஸாக வருது. இப்போ எக்ஸாம்பிள் இதை டிவைட் பண்ணுறோன்னா 1 part அண்ட் அனதர் 1 part, இதான் என்னது? சார்ட். ஓகேவா? இதெல்லாம் ஏ சார்டு விச் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். இந்த சார்டு வந்து சென்டர் பிளேஸில் எது வந்து ஈக்குவலாக சிம்பிளிஃபை பண்ணுதோ அதுதான் என்னது? டயாமீட்டர். இதுக்கு அனதர் ஒன் நேம் என்னன்னா இந்த ஹையஸ்ட் சார்டு அல்லது லாங்கஸ்ட் சார்டு. ஹையஸ்ட் சார்டுனாலும் லாங்கஸ்ட் சார்டுனாலும் சேம் தான். ஹையஸ்ட்னா என்னது? பெரிய. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு நேராக ஒரு சார்டு வரைகிறோம், இதனுடைய லென்த்து கம்மியாக இருக்குதா, அண்ட் அனதர் ஒன் சார்டு கம்பேர் பண்ணும்போது சென்டராக ஒரு பிளேஸில் நம்ம பிரிக்கும்போது இந்த லென்த்து ஆப்போசிட் லென்த்து ஈக்குவலாக வருதா, அதுதான் என்னது? டயாமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலர் செக்டர் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இது எக்ஸாம்பிள் அதே சர்க்கிள். ஃபஸ்ட் ஒன் என்ன சொன்னோம்? சர்க்கிளில்
சென்டர் பாயிண்ட் இது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன், இதுதான் என்னது ரேடியஸ். சென்டர் பாயிண்ட்டு O, ரேடியஸை ஆர்ன்னு டினோட் பண்ணுறோம். இந்த ரேடியஸ் 2 ரேடியஸ் ஜாயின் ஆகுதா, இந்த இதுக்கு பேர் என்னது டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் என்னது சார்ட், இது டயாமீட்டர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, a part of a circumference of a circle is called a circular arc. ஓகேவா? பார்ட் ஆஃப் ஏ சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஹோல். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். பெரிமீட்டர் அப்படின்னா அவுட் சைடு. ஸோ அப்போ இதனுடைய லென்த்து, இந்த சர்க்கிளுடைய லென்த் இருக்குதா, அதுதான் என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ரேடியஸும் என்னென்னு சொல்கிறோம் ஆர்க். ஓகேவா? வட்ட வில், அதாவது தமிழில் சர்க்குலர் ஆர்க் அப்படின்னா என்னது வட்ட வில். ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாரு, இதிலேருந்து இந்த சர்க்கிளுடைய லென்த்து, நெக்ஸ்ட்டு அனதர் இப்படியே ஜாயின் பண்ணுறோம்ல, இதுதான் என்னது சர்க்குலர் ஆர்க். நெக்ஸ்ட்டு த பிளேன் சர்ஃபேஸ் தட் இஸ் என்க்ளோஸ்டு பிட்வீன் 2 ரேடி அண்ட் த சர்க்குலர் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் கால்ட் ஏ செக்டர். ஸோ செக்டர் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டு நம்ம இதை சொன்னோமா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதாவது என்னது சர்க்குலர் ஆர்க்குக்கு வரையக்கூடிய அந்த லைன் தான் என்னது ரேடியஸ்ன்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ அதில் அந்த 2 ஆர்ஸ், அதாவது என்னது அந்த இதை வந்து நம்ம ரேடியஸ், இந்த பாயிண்ட் என்னது ரேடியஸ். ஸோ இந்த 2 ரேடியஸும் ஜாயின் ஆகுதா, இந்த மெஷர்மெண்ட்டு தான் என்னது செக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈச் பார்ட் ஆஃப் தி சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை எ சார்ட் இஸ் கால்ட் எ செக்மெண்ட். இப்போ ஒவ்வொரு சார்டு, இப்போ எக்ஸாம்பிள் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் செக்மெண்ட்டாக, இதை என்ன சொல்லுவோம் ஒரு சார்டு. ஓகேவா? இப்போ ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்னது நெக்ஸ்ட்டு இது என்னது அடுத்தது ஸ்டார்ட் ஆகுதா, இதிலேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் செக்மெண்ட். ஓகேவா? சார்ட் அப்படிங்கிறது ஒரு எஜ் டு அனதர் எஜ். இப்போ இந்த சர்க்குலர் ஆர்க் வந்து வெவ்வேறு கலரில் நம்ம டினோட் பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ ப்ரௌனு, பிங்க்கு, பிளாக்கு, ஆரஞ்சு, க்ரீனு, டார்க் க்ரீன், ஒவ்வொரு அதாவது சர்க்குலர் ஆர்க் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்குலர் வரைகிறோம் அப்படின்னா நமக்கு வரைய தெரியும் டேரெக்டாக மெஷர் பண்ணி. இப்போ வரைய தெரியலனா ஃபஸ்ட்டு அண்ட் அனதர் ஒன் அப்படி சொல்கிறோம்ல, இதுதான் என்னது சர்க்குலர் ஆர்க்கு. இந்த சர்க்குலர் ஆர்க் வந்து ஒன்று ஃபினிஷ் ஆகும்போது அனதர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதா, இதை தான் என்னென்னு சொல்லுவோம் செக்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த செக்மெண்ட்லே 2 இருக்குது, மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட். அதிகமாக மேஜர் அப்படின்னா அதிகமாக, இப்போ த பார்ட் விச் ஹேஸ் ஏ ஸ்மாலர் ஆர்க், கம்மியான ஆர்க் இருந்துச்சு அப்படின்னா என்னது மைனர் செக்மெண்ட். அண்ட் தி பார்ட் விச் ஹேஸ் ஏ லார்ஜர் ஆர்க் அப்படின்னா அதிகமான வில்கள் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அந்த செக்மெண்ட்டில் வரைய முடியும் அப்படின்னா அது என்னது மேஜர் செக்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள், ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 360 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் என்ன அப்படின்னா the central of angle is 360 டிகிரி. இப்போ டீட்டாவை எப்படி டினோட் பண்ணுறோன்னா 360 டிகிரி டிவைடட் பை என்னங்கிறது நம்பர் ஆஃப். ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, 1 சர்க்கிள் டிவைடட் இன்ட்டு 5 அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் என்னது 5. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப், எத்தனையாக நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அதை குறிக்கிறது. இப்போ செமி சர்க்கிள், ஒரு சர்க்கிளில் எத்தனையாக நம்ம செமி சர்க்கிள்னால் ஒன்லி 2ஆக பிரிப்போமா. இப்போ 360 டிகிரி டிவைடட் பை 2னா என்னது 180 டிகிரி. குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள், ஒரு சர்க்கிளை நம்ம எத்தனையாக பிரிப்போம் குவாட்ரண்ட் அப்படின்னா 4. ஸோ அப்போ என்னங்கிற 360 டிகிரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் என்னது 4 தானே பிரிச்சுக்கோ. அப்போ 4 டிவைட் பண்ணோன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள் என்னது 360 டிகிரி. ஒரு சர்க்கிள்னு எடுத்தோன்னா டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 360 டிகிரி. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தரணும் 2/r யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா r ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதில் லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் ஆர்க் அப்படின்னா ஃபார்முலா என்னது லென்த் ஆஃப் இந்த செமி சர்க்கிள், இதுதான் என்னது செமி சர்க்கிள், இதனுடைய லென்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறா. இப்போ 1/2 லென்த் ஆஃப் தி செமி சர்க்கிள்னால் என்னது டோட்டலாக இது பண்ணும்போது எவ்வளோ வரும் 2/r. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது 2/r. இப்போ இதனுடைய லென்த்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் செமி சர்க்கிள்னால் என்னது ஹாஃபாக, அதனால் 1/2 இன்ட்டு 2/r. 1/2 2ங்கிறது 360 டிகிரி டோட்டல் மெஷர்மெண்ட்ஸ். ஹாஃபுங்கிறப்ப அதில் எவ்வளோ வருது 180 டிகிரி இன்ட்டு 2/r யூனிட்ஸ். அதே ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் இதே பேசிக் தான். இங்கே பெரிமீட்டருக்கு என்னது 2/r, ஏரியாங்கிறப்ப r ஸ்கொயர்டு.
இப்போ செமி சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செக்டர். இப்போ இந்த ஒரு சர்க்கிளை எத்தனையாக பிரிச்சுருக்கோம்? 3. ஓகேவா? ஸோ அப்போ 360 டிகிரியை 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 1 டிகிரியா? அப்போ இந்த மெஷர்மெண்ட் வேல்யூ 120 டிகிரி 120 டிகிரி 240 240 + 120 360 டிகிரியா? அப்போ 1/3 ஒரு சர்க்கிளை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம்? 3. 1/3 × 2/r பெரிமீட்டருங்கிறனால 2/r. ஸோ அப்போ 1 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி × 2/r யூனிட்ஸ். இதே இது ஏரியா ஆஃப் செக்டர்னால் என்னது? r ஸ்கொயர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் குவாட்ரண்ட்னா 1 எத்தனையாக பிரிச்சுக்கோ? 4. அப்போ 360 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா என்னது? 90 டிகிரியா? 90 டிகிரி 90 டிகிரி 180 180 180 360 டிகிரி. அப்போ 1/4 × 2/r. இப்போ நமக்கு டேரெக்டாக லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன? லென்த் ஆஃப் தி ஆர்க்குனா L θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி × 2/r. தீட்டா அப்படிங்கிறது நம்ம என்ன அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்களே. இப்போ 5 டிகிரி. ஓகேவா? ஒரு பார்ட்ஸ் வந்து எத்தனையாக பிரிக்கிறோம்? 5ஆக பிரிக்கிறோன்னா அந்த வேல்யூ தான் இந்த θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி × 2/r யூனிட்ஸ். ஏரியானா என்ன வரும்? θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி by r ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் கொடுத்து n யூனிட்ஸ் டிவைடட் இன்ட்டு n ஈக்குவல் செக்டர்ஸ்ன்னு தனியாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி ஈச் செக்டர்ஸ் ஒவ்வொரு செக்டர்ஸ் 1 டிவைடட் பை n × 2/r யூனிட்ஸ். அதாவது பெரிமீட்டர் லென்த் ஆஃப் தி ஆர்க்னாலும் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ்ன ஃபார்ம்னா என்னது? 2/r. அதே இது n ஈக்குவல் டு செக்டர்ஸ் அப்படின்னா டோட்டலாக எத்தனை அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கொடுத்துருக்கா? அப்போ 1/n. இப்போ 1/n × 2/r. ஏரியா ஆஃப் தி செக்டர்ஸ் எவ்வளோ வரும்? 1/n × 2/r பதிலாக இங்கே r ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு the perimeter of the sector length of the sector கொடுத்தா 1/n × 2/r யூனிட்ஸ். perimeter of the sector கொடுத்தோம்னா length of the arc plus length of the 2 radius. length of the arc lengthனால என்னன்னு சொல்லுவோம்? L plus length of the 2 radiusனா 2 radius 2 × radius என்ன denote பண்ணுவோம்? R. இப்போ L plus 2R யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அதே மாதிரி செமி சர்க்கிள். த பெரிமீட்டர் ஆஃப் யர் செமி சர்க்கிள்னா என்னதோ? L + 2R லென்த் ஆஃப் தி ஆர் ப்ளஸ் 2 × ரேடியஸ். அப்போ L + 2R. இப்போ எல்லோட வேல்யூ என்னது? πr + 2R. இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குது? ரேடியஸ் காமனாக இருக்குன்னா பை + 2 த ஹோல் பவர் × R யூனிட்ஸ். நெக்ஸ்ட் த பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் குவாட்ரண்ட். செமி சர்க்கிள் பார்த்தாச்சு. ஓகேவா? குவாட்ரண்ட்னா L + 2R பேசிக் ஃபார்முலா. எல்லோட வேல்யூ r டிவைடட் பை 2 + 2R. இல்லை காமனாக எது இருக்குது? R. அப்போ பை 2 + 2 த ஹோல் ஆஃப் R யூனிட்ஸ். ஆருங்கிறது ரெண்டுலையுமே காமனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரைட் தி டாபிக் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? டாபிக் மெஷர்மெண்ட்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள்னு எழுதிட்டு சர்க்கிள்னால் என்ன அதனுடைய டெஃபினிஷன்? சர்க்கிள் ஏயிலிருந்து கான்ஸ்டன்ட் வர உள்ளது எல்லாமே. ஓகேவா? இது சர்க்கிள். நெக்ஸ்ட்டு ரேடியஸ். ரேடியஸ்னால் என்னது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து உள்ளது. சார்டு இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் இருக்கா இதிலேருந்து இது வர சார்டு. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஏ சார்டு விச் பாசஸ் த்ரூ. இது வர ஃபுல்லாக டயாமீட்டர் கூட ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் அதாவது சர்க்குலர் ஆர்க்னா என்ன? செக்டர்னா என்ன? செக்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இந்த நோட்டு மைனர் செக்மெண்ட்டு மேஜர் செக்மெண்ட்டு. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் தி செமி சர்க்கிள். இந்த ஃபார்முலா லென்த் ஆஃப் தி ஆர்க். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டர் ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள், பெரிமீட்டர் ஆஃப் குவாட்ரண்ட். இந்த ஃபார்முலா வர ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.